அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தெய்வமே மட்டுமாய் நேரங்களை வழி நடத்தினீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பாதுகாவலுக்காய் உம்முடைய பிரசன்னத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் ஆராதனையை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்கள் சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், தடைகள் மாறட்டும், தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஆரம்பம் முதல் முடிவரையில் உங்கள் பிரசன்னத்துக்காய் மன்றாடுகிறோம். கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள எங்களை மறைத்து கொள்ளுங்க. பாடுகிற பாடல்கள், துதி ஸ்தோத்திர ஆராதனைகள் எல்லாம் உமக்கு பிரியமுள்ளதாக இருக்கட்டும். ஆராதனை நடத்துகிற பிள்ளைகள் மேல் உங்கள் அபிஷேகம் இருக்கட்டும். சாட்சி காணிக்க பகுதியை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. செய்தி பகுதியில் கர்த்தர் எங்களோடு இடைப்படுங்க. உங்களுடைய தாசனை மறைத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, எல்லா பார்வோனுடைய ஆவிகள் கட்டப்படட்டும். ஜனங்கள் விடுதலையோடு உண்மை ஆராதிப்பார்களாக. தேவ மகிமைக்குள்ள எங்களை மறைத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்காரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், பட்சமாய் வரவேற்கிறோம். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு பழைய பாடல் தெரிந்த எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி பட்சமாய் கேட்கிறோம். எங்களுடைய காலடி வழுகிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும், கண்மணி போல காத்தருளும். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து ஆண்டவரே, எங்களுடைய காலடிகள் வழுவாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். ஆமென். சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். அப்படின்னா உம்முடைய உதவிய உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்வோம். சாத்தானை ஜெயிக்க சாகும் வரை உழைக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் எனக்கு நன்மையும் கிருபையும் தொடரும். சொல்லுங்க உங்கள் இருதயத்தில் கை வச்சு, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய போகிறேன், அவருடைய சாயலாய் மாறப்போகிறேன். வானத்தில் அடையாளம் தோன்ற போகிறது, இயேசு வரப்போகிறார். ஹல்லேலூயா. கைகளை தட்டி அந்த தெய்வத்தை மகிமைப்படுத்தலாமா? தேவனை துதித்திடுவோம். C2/4. ஹல்லேலூயா. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுகிடாமல் எங்கள் நடைகளை சீரப்படுத்தும், கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நீதம் வழி. பாடுங்க பார்க்கலாம் எல்லாரும். கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நீதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா
அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே. சொல்லுங்க பார்க்கலாம், ஆர்ப்பரிப்போடு ஆரவாரத்தோடு. ஓ அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்கள் எனக்கு நன்மை கிருபை தொடர்ந்திடவே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவசாயராய் மாறிடுவோம். தேவ வசனம் கீழ்ப்படிவோம், தேவசாயராய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ருசித்து பார்த்தோன்னா எவ்வளோ நல்லவர் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர். ஆமென். சரி, ஆண்டவர் வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலேருந்து எதுக்கு மீட்டு கொண்டார்? யாருக்காவது தெரியுங்களா? அவரை ஆராதனை செய்யும்படிக்கு. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல என்ன தொழுது கொள்ளும்படிக்கு அப்படின்ட்டு யாத்திராகமம் 8:1-9 வந்துட்டான்னு சொல்வார், என் ஜனங்களை போக விடு எனக்கு ஆராதனை செய்யும்படிக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஆராதனைனா ரொம்ப இஷ்டம். ஆமென். நம்ம அவரை ஆராதிக்கும் போது அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆமென். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள்னு வசனம் சொல்லுது. ஆமென். அவருடைய துதியை சொல்லும்படி நம்மளை ஏற்படுத்தியிருக்கிறார், நம்ம உயிரோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிற 122:1 கர்த்தருடைய வீட்டுக்கு ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்னு சொன்னப்போ என்ன இருந்தது? அவருக்கு மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சியாக இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த மகிழ்ச்சி இருக்கிறது? ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. தெய்வீக கூடாரமே, தேவனுடைய சந்நிதி. ஆமென். அவருடைய சந்நிதியில் எதுக்கு தேடி வரோம்? நம்ம அவருடைய சந்நிதியில் வந்த எல்லாமே கிடைக்குது. நம்ம பாவ மன்னிப்புல இருந்து நமக்கு சந்தோஷம், சமாதானம் எல்லாமே அவனுடைய சந்நிதியில் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பாடலை உணர்ந்து, இசப்பா உங்க சமூகத்தை தேடி வந்திருக்க ஆண்டவரே, இந்த சந்நிதியை தேடி வந்திருக்காப்பா, இந்த தெய்வீக சமாதானத்தால் என்னை நிரப்புங்க, ஈசோப்பினால் என்னை கழுவுங்க ஆண்டவரே, என்னை சுத்திகரிங்க, இந்த ஆராதனைக்கு தகுதிப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்போமா? ஈசோப்பினால் கழுவும் இன்னே சுத்தமாவோ, ஈசோப்பினால் கழுவும் இன்னே சுத்தமாவோ, உறைகின்ற பனி போல வெண்மையாவோ மையா, வார்த்தை
ஒப்பு கொடுப்பது. சொல்லுங்கள் ஆரம்ப நேரத்துல அப்பா எங்க சரீரம் ஆவி ஆத்துமா எல்லாவற்றோட பலிபீடத்தை வைக்கிற ஆண்டவரே. Accept me Lord Jesus, cleanse me Father. என்னை சுத்திகரிங்க அப்பா, நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. Hallelujah, மகிமை. Oh Jesus, thank you Lord. ஆண்டவரே ஸ்தோத்திரத்தை உங்க ஆராதனை அங்கீகரிக்கும்படிக்கு அது சுகந்த வாசனை எழும்பும்படிக்கு மத்தியில கடந்து வந்திருக்கிறார். ஓ ஹalleluya, ஓ மாராயனே சருக்கு மகிமை, ஓ மாட்சிமை. ஹalleluya, மகிமை இயேசுவே. ஓ மாராயனே சருக்கு மகிமை, மகிமை மாட்சிமை. ஓ glory, அந்த மகிமையான பிரசன்னம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு மகிமையான பிரசன்னம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு மெல்லிய சத்தத்தை உங்கள் காதுகள்ல கேளுங்க. அந்த வார்த்தையினால் உங்களை திருப்தியாக்கி அனுப்புவார். ஹalleluya, மாராயனே சருக்கு ஓ மாராயனே சருக்கு. அன்பு தகப்பனே, அப்பா எங்க மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி அப்பா. எங்களை சுத்திகரிக்கும்படிக்கு, எங்களை பரிசுத்தமாக்கும்படிக்கு, எங்களை ஆறுதல் படுத்தும்படிக்கு, எங்களை உயிர்ப்பிக்கும்படிக்கு எங்க மத்தியில கடந்து வந்திருப்பதற்காக நன்றி அப்பா. எங்க ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்ப நாங்க செய்யக்கூடிய புத்தி உள்ள ஆராதனை அது மட்டும் தான் அப்பா. அப்ப எங்களை நீர் ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, அங்கீகரிங்க ஆண்டவரே. எங்களை உயிர்ப்பீங்க அப்பா, எங்க சரீரங்களை உயிர்ப்பீங்க, ஆவியை உயிர்ப்பீங்க, ஆத்மா உயிர்ப்பீங்க. பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கும் அக்கினியா எங்க மத்தியில கடந்து வருவீராக அப்பா. உங்க மகிமையான பிரசன்னத்தை நாங்க உணரும்படிக்கு நீர் கிரியை செய்வீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு காலையில எழுந்து நான் சர்ச்சுக்கு போறேன் ஆண்டவரே என் கூட பேசணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு வந்தீங்க? ஆமென், ஹல்லேலூயா. சில கைகளை தான் பார்க்குறேன், இந்த பக்கம் யாருமே யோசிக்கல. சர்ச்சுக்கு போகணும்னு நினச்சிட்டு வரீங்களா? ஆண்டவர் கழுதையை கொண்டு பேசுவாரே என்றால் அபிஷேகிக்கப்பட்ட தேவ ஊழியரை கொண்டு பேச மாட்டாரா? ஆமென், ஹல்லேலூயா. If God can use just a donkey, He can always use a person who's anointed by Him. Amen. அவனுடைய வார்த்தைக்காக நீங்கள் ஒரு வேளை ஏங்கி கொண்டு வந்திருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அவர் உங்களை மறக்கல. ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், ஆண்டவர் மறந்து போயிட்டாரோன்னு. அவர் நீங்கள் செய்த பாவங்களை மாத்திரம் மறந்துருக்கிறாரே ஒழிய நீங்கள் உங்களை அவர் மறக்கவில்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் குற்றமான சாட்சியோட இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், நீ செய்த பாவம் ஒன்று எனக்கு ஞாபகம் இல்லை மகனே மகளே, அதை நான் ஒன்றை மறக்கல, நீ எப்போ என் சிந்தனையில் இருக்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நன்றியால் துதிப்பாடு, நேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். அவர் வேதம் சொல்லுகிறார், அவனுடைய வார்த்தைகள் ஒன்று கூட வீணா போவாது. ஆமென். வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்று இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை கொடுத்தாருன்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவார். அதுக்கு முன்னாடி உலகம் அழிந்தா கூட உங்களுக்காக ஒரு புதிய உலகத்தை சிருஷ்டி அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய தெய்வத்தை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிற வார்த்தையில் உண்மையுள்ள தேவன். ஆமென். அதில் உற்சாகமாக கரங்களை தட்டி சோறுகளெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு நான் சர்ச்சுக்கு வந்திருக்கேன் அவரை ஆராதிக்கும்படி முழு பலத்தோடு ஆராதிப்போம். தேங்க்யூ லார்ட். நன்றியா துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியா துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர்.
எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எங்கள் முன்னே செல்கிறாரோ. ஆமென். என்ன உங்க முன்பதாக இருந்தாலும் இயேசு உங்கள் முன்னே செல்கிறார் என்பதை ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்க. ஓ தாரங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். துதிங்க. தாரங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவே உள்ளத்தால் என்றும் பாடு. நம் இயேசுவே உள்ளத்தால் என்றும் பாடு. சங்கடர் நம்மை சூழ்ந்து கொண்டார், சிலுவை நிழல் உண்டு. சங்கடர் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் பாடிடுவோம், துதித்திடுவோம், பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். ஓ ஹல்லேலூயா, பரிசுத்தரே. ஆமென். ஓ நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவே உள்ளத்தால் என்றும் பாடு. உள்ளத்தால் என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். ஆமென். ஓ ஹல்லேலூயா, ஜெயித்திடுவோம். ஓ இயேசுவே நாமம் ஒன்றே, என்றே ஜெயித்திடுவோம். நன்றியா
திரும்ப செல்ல தேவனுக்கு விருப்பம் இல்லை. கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. In Jesus name, இயேசுவின் நாமத்திலே, வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்திலே நாவுகளின் கட்டு அவிழ்க்கப்படுவதாக, அவிழ்க்கப்படுவதாக. Thank you Lord, thank you Lord, thank you wonderful Jesus, thank you Holy Spirit. தீதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயலின் பலன் கிடைக்கும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் எங்கும் பாடு. Amen. Thank you Jesus. Amen. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். சபை ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். நீங்க நிறைய பேர் தூக்கம் இல்லாம இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும் நினைக்கிறார். அதான் ஏன் தூக்கத்தை இது பண்றார். எழுப்பி தட்டி எழுப்பி நான் இருக்கிறேன்னு சொல்லி என் மக்களுக்கு என் பிள்ளைங்களுக்கு சொல்லி நான் இருக்கிறேன். எதை குறித்தும் நீங்க கவலைப்படாதீங்க. அவர் உங்களை மறக்கல. அவர் உங்களை மறக்க அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எப்பவுமே அவர் நினைவில் அவர் சிந்தையில இருக்கீங்க. ஆமென். As though you are the only one in this world. நீங்க மாத்திரம் தான் அவருக்கு இருக்கிற மாதிரி அவருக்கு நினைப்பு. ஹல்லேலூயா. என்னையும் சரி உங்களையும் சரி நீங்க மட்டும் தான் அவருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க ஒருவேளை சோர்வோட வந்திருக்கலாம். நான் சூஸ் பண்ண பாட்டு வேற, ஆனா ஆண்டவர் தந்த பாட்டு வேற. ஒருவேளை சோர்வோட நீங்க வந்திருக்கலாம். தேவன் சொல்லுகிறார் நான் இருக்கும்போது நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. விசுவாசத்தோட பாடுவோம் அந்த பாடலை. உற்சாகமா கரங்களை தட்டி இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சொல்லி பாருங்க, அப்பா பார்த்து கொள்வா. ஹல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க. நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, என் முன்பதாக செல்லுறீங்கப்பா. ஆமென். ஓ அதிசய தேவன் நீங்கதானே, ஆலோசனை கர்த்தர் நீங்கதானே. அதிசய தேவன் நீங்கதானே, ஆலோசனை கர்த்தர் நீங்கதானே. சொன்னீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சொன்னீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க, என்னை தாங்கும் சுமைதாகி நீங்கதானே. சொல்லுங்கப்பா, தாங்கி என்று சுமந்துறதே சொன்னீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சொன்னீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்கதானே, எனது ஆசையெல்லாம் நீங்கதானே. எனக்கு அழகெல்லாம் நீங்கதானே, எனது ஆசையெல்லாம் நீங்கதானே. சொன்னீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சொன்னீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாமே எனக்கு, எல்லாமே எனக்கு நீங்கதானே, எனக்கு வாழ்பவரும் நீங்கதானே. எல்லாமே எனக்கு நீங்கதானே, எனக்கு வாழ்பவரும் நீங்கதானே. சொன்னீங்க
ஹalleluya ஹalleluya. ஹalleluya. எரேமியா 29:11-14 வாசிங்க. எரேமியா 29:11-14. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். ஆமென். கண்டினியூ சிஸ்டர். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எதிர்பார்த்த முடிவை உங்களுக்கு தரும்படி என் தேவன் உங்கள் மேலே வைத்திருக்க நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் சொல்வீங்க, ஆண்டவரே நீங்கள் யோசிக்கிறீங்களா, என்னை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் நினைச்சிருக்கிறார். ஆமென். நீங்கள் எதிர்பார்த்த முடிவு உங்களுக்கு தரும்படி நினைச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தீமைக்கு ஏதுவானது அல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகள். இது ஒரு வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வருடத்தில் ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், முன்பதாக நிறைய காரியங்களுக்கு நான் இதை எப்படி பண்ண போகிறேன், அதை எப்படி பண்ண, இந்த வருடம் எப்படி இருக்க போகுது, எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, என்ன செய்தாலும் அவரை வைத்து செய்யுங்க. ஹல்லேலூயா. இன்வால்வ் ஜீசஸ் இன் வாட் எவர் யூ ஆர் டூயிங். நீங்கள் பண்ணுற எல்லா காரியத்திலையும் ஆண்டவரை முன்னிறுத்திக்கோங்க. அவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே நான் செய்யலாமான்னு கேட்டு செய்யுங்க. எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக வைத்து கொள்வோம். ஆமென். ஒரு புதிய பாடலை கற்றுக்கொண்டு ஆண்டவர் ஆராதிப்போம். ஒரு வாட்டி பாடுறேன், அதுக்கு எழுந்து நின்று ஆண்டவர் ஆராதிப்போம். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடித்தீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடித்தீர். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடித்தீர். சொல்லுங்க பாப்பா. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடித்தீர். பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா. பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்லவும் ஆவியால் செய்து முடித்தீர். பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்லவும் ஆவியால் செய்து முடித்தீர். எதிர்பார்க்க முடிவை
நாள் மட்டும் நடத்திடுவே. சகலத்தையும் நீ செய்ய வல்லவர், எப்படியும் செய்து முடிப்பே. சகலத்தையும் நீ செய்ய வல்லவர், என்படியாய் செய்து முடிப்பே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவும் செய்பவர், செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். ஓ யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப எதுக்குப்பா கவலைப்படணும்? ஹல்லேலூயா. அவர் தான் நமக்கு இருக்கார், எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென். கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க, ஏன்னா அவர் உங்களுக்காக cast all your burdens on him because he cares for you. amen. உங்களுக்காக கேர் பண்ண ஒருத்தர் இருக்கும்போது நீங்க எதுக்கு கவலைப்படணும்? ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். இன்னொரு முறை கூட இந்த பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிப்பா. நீங்க எனக்கு இருக்கிறீங்க, நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்க. நான் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லப்பா. என் பாரங்களை எல்லாம் உங்க தோளின் மேல இறக்கி வைக்கிறப்பா. நீர் யெகோவா ஈரேவாய், யெகோவா ஈரேவாய், என் தேவைகளை சந்திப்பவராய், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பவராய். ஓ தேங்க்யூ லார்ட். நீர் இருக்க போறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வருடத்துல நீர் எனக்கு யெகோவா ஈரேவாய் இருக்க போறதற்காக ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஆண்டவரை ஆராதிப்போமா. தேங்க்யூ ஜீசஸ். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். பலத்தினால் ஒன்றும் முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா. பலத்தினால் ஒன்றும் முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்லவும் ஆவியால் செய்து முடிப்பீர். பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்லவும் ஆவியால் செய்து முடிப்பீர். எதிர்பார்த்த முடிவை
தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, யெகோவாயிலே, யெகோவாயிலே, எல்லாமே செய்து முடிப்பீர். ஓ யெகோவாயிலே, கர்த்தருடைய பர்வதத்தை பார்த்து கொள்ளப்படும். ஹalleluya, எல்லாமே செய்து முடிப்பீர். விசுவாசத்தோடு சொல்லி யெகோவாயிலே, யெகோவாயிலே, ஓ யெகோவாயிலே, ஹalleluya, எல்லாமே செய்து முடிப்பீர். யெகோவாயிலே, யெகோவாயிலே, எல்லாமே செய்து முடிப்பீர். ஆராதனை, 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 ஆராதனை. ஹalleluya, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்க அன்பு ஜனமே, என் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை ரொம்ப நேசிக்கிற தேவன் அவர். ஹalleluya, இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி, அவரை மரிக்கும்படி சிலுவையில் அனுப்பி நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் அதனோடு கூட கொடுக்காமல் இருப்பது எப்படி? ஒருவேளை நீங்க சின்ன சின்ன தேவைகளை நினைச்சு கலங்கி வந்திருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன். இந்த வருடத்தில் என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நீங்க கலங்காம உங்க விசுவாசத்தை அவர் மேல வைத்து, அப்பா நீர் பார்த்து கொள்ளுங்க, அப்பா நீர் பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி அப்பா நீங்க ஆராதித்து பாருங்க. அவர் உங்களுக்கு போதுமானவராய் இருப்பார். இந்த வருடத்தை முடிக்கும் போது நீங்க திரும்பி பார்த்து, என் இயேசு எனக்கு போதுமானவராய் இருந்தார், என் இயேசு எனக்கு போதுமானவராய் இருந்தான்னு சொல்லு. சாட்சிய உங்க வாய்கள் சொல்லும். ஹalleluya, ஹalleluya. நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். ஒருவேளை உங்களுக்கு தேவை கொஞ்சமா இருக்கலாம். என் தேவன் 5 அப்பத்தையும் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்த தேவன். அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார், அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். உங்க கையில கொஞ்சம் இருக்கலாம், என் தேவன் அதை திரளாய் பெருக பண்ணுவார், திரளாய் பெருக பண்ணுவார். அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கை அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்களை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்வார். உங்களை கொண்டு அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது, ஒன்றும் தடைப்படாது. ஹalleluya, ஹalleluya. உங்களை அபிஷேகத்துக்கு ஒரு நோக்கம் உண்டு, உங்களை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. என் தேவன் உங்களை சும்மா அழைக்கல, என் தேவன் உன்னை சும்மா அழைக்கல மகளே, என் தேவன் உன்னை சும்மா அழைக்கல. உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீ தாயின் கருவில் உருவாகும் முன்பதாகவே உன்னை முன்குறித்து உனக்கு ஒரு பெயரை வைத்து உன்னை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். Don't doubt the providence of God. ஆண்டவருடைய providence நீங்க டவுட் பண்ணாதீங்க. அவரால் எல்லாம் கூடும், அவரால் எல்லாம் கூடும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus. உங்களை அழைத்தவர் உண்மையாய் இருக்கிறார். அதே போல அந்த உண்மையை நமக்கிட்ட அவர் எதிர்பார்க்கிறார். அப்பா நீங்க அழைத்திருக்கிறீங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு பாதையை நியமித்திருக்கீங்க, அந்த பொறுமையாய் நான் ஓடும்படிக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நான் வாழ்ந்தாலும் உமக்காக வாழணும், மரித்தாலும் உமக்காக வாழணும்னு சொல்லிட்டு ஆண்டுக்கு ஒப்பு கொடுப்போமா? ஹalleluya. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோ. அப்பா உங்க கூட வேணும் வைத்துக்கோங்க. அப்பா உங்க விட்டு நான் பிரிய மாட்டாண்டவரே, உங்க விட்டு நான் பிரிய மாட்டாண்டவரே. I just want to be with you சொல்லுங்க. உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை
வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் ஒரே ஒரு வாழ்க்கை ஏசப்பாக்கு மட்டும் அர்ப்பணிங்க, ஏசப்பாக்கு மட்டும் அர்ப்பணிங்க. ஹalleluya. ஜீசஸ் உமக்காக தான உயிர் வாழ்கிறேன். அந்த ஒரு வாழ்க்கைப்பா அப்பா, அந்த உலகத்தால நான் அப்பா இழுத்து கொள்ளப்படாதபடிக்கு, உலக கவலைகள் என்னை வைத்து விடாதபடிக்கு, உமக்காக உன்னதத்துல பறக்கும் படிக்கு என்னை அழைத்த தேவன் அல்லவா நீ. ஒன்றும் எங்களை மேற்கொள்வதில்லை சொல்லியிருக்கீங்களே அப்பா. எங்க சிந்தனைகள்ல தேவ பலன் இறங்கட்டும், எங்க ஆத்மாக்கள்ல தேவ பலன் இறங்கட்டும். ஒன்றாலும் நாங்க மேற்கொள்ளாத படிக்கு, கவலைகளால மேற்கொள்ளப்படாத படிக்கு என் தேவன் நீர் எங்களை உன்னதத்தில் எடுத்து அப்பா பயன்படுத்துவீராக. உன்னதத்தில் பறக்கும் படிக்கு, அழகுக்கு சமானமாக எங்கள் வயது வாழ வயது போல ஆகும் படிக்கு, உமக்காக பறக்கும் படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. Thank you Lord, thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord. சோத்திரமான இப்போ திடீர்னு ஆண்டவருடைய ஏவுதல் வந்ததுனால ஆண்டவருடைய வார்த்தையை சவுன் கிங்ஸ்லி அவர்கள் மூலமாக நம்ம கேட்க போகிறோம். கரங்களை தட்டி நாம் அந்த வார்த்தைகளுக்காக வரவேற்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இனிமேல் சபையில் இதுதான் நடக்க போகுது. ஆண்டவர் சொன்னது வந்து என்னென்னா, திடீர்னு சபைக்கு வந்து உட்காருவீங்க, பாஸ்டர் ஒருத்தர் திடீர்னு மேலே கூப்பிட்டு நிற்க வைக்க போகிறாரு, நீங்கள் தான் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், அப்போ முன்னாடி நாளே ஆயத்தம் பண்ணிடணும் இல்லைங்களா? மறுநாள் கறி கடைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிடுறோம் நைட்டே இல்லையா? சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி கறி வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இனிமே சபையில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அதுதான். திடீர்னு யாரையாவது கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொல்லுவார், பேர் சொல்லி கூட போகிறார். இனிமே நீங்கள் தான் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா வேறு வழி கிடையாது, நீங்கள் தான் பேசி ஆகணும். நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா, பிரசங்கத்துக்காக பாஸ்டர் சொல்லிட்டாருன்னா ஃபஸ்ட்டு நோன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் ஆயத்தம் பண்ணேன்னா பேஜாக எழுதி வைப்பேன். எழுதி வச்சுட்டு இங்கே வந்து நின்னா எழுதுனதில் ஒரு 2-4 வார்த்தை பேசினாலே பெரிய விஷயம். மற்றதெல்லாம் ஆவியானவர் தான் லீட் பண்ணுவார். அப்புறம் இன்றைக்கி நான் உட்காந்துட்டு இருக்கும்போது எதுவுமே நான் மெசேஜ் எடுக்கல, வெறும் வசனம் மாத்திரம் எனக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் சொன்னார், இது வரைக்கும் உன்னுடைய பலத்தை நம்பி நீ வந்து நின்ன, ஆனால் நான் கிரியை செய்தேன். இன்றைக்கு வந்து முழுசா நான் உன்னிலிருந்து கிரியை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. அதுக்காக தான் நான் எதுவுமே யோசிக்கல. யூஸ்வலாக நான் மெசேஜ் பாஸ்டர் சொன்னார்னா 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருப்பாரு, நீங்கள் தான் கொடுக்கணும், நீங்கள் தான் கொடுக்கணும். நான் ஒத்துக்கவே மாட்டேன். பட் இன்றைக்கி அந்த ஒரு லீடிங் இருந்தது சபையில், இதை நீ பேசி ஆகணும். ஏன்னா வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி அதை தொடர்ந்து இந்த வாரம் அதை பேசி ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால நான் இங்கே வந்து நிற்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம். அன்பின் தேவனே, எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்போ நான் நல்ல ஆண்டவரே, நீரே நிலிருந்து வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். அப்போ முழுவதுமாக என்னுடைய கரத்தில் தாழ்த்துகிறேன், நீரே வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எபிரேயர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்களேன். தேவனுடைய வார்த்தையானது எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் சேர்த்து படிங்க. ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளையும் வகையறுக்கிறதாய் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் வந்து இது என்ன சொல்லுது? தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குதா? ஜீவனாய் இருக்கிறது. அப்போ ஆண்டவரோட வாக்கு தத்துவம், ஆண்டவர் இப்போ நம்ம லாஸ்ட் வீக் நமக்கு வாக்கு தத்துவம் கொடுத்தாரு. அந்த வாக்கு தத்துவம், அவருடைய வார்த்தை எப்படி இருக்குது? ஜீவனாய்
இருக்கிறது. இப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்குன்னு ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்குது. அந்த வார்த்தை அப்படிதான் செயல்படும், அந்த வார்த்தையின் தன்மை அதுதான் அப்படின்னு ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்குது. அதே போல் இன்றைக்கி அந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில், ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது இதில் சொல்லுது, நம்ம வாசிச்சதில் 12வது வசனத்தில் தேவனுடைய வார்த்தை ஜீவனாக இருக்கிறது என்று. எரேமியா 10:10 எடுத்து வாசிங்களேன். எரேமியா 10:10. கர்த்தரோ மெய்யான தேவன், அவர் சரி. இதில் யாரு ஜீவனுள்ளதுன்னு சொல்லியிருக்கு? யாரு? கர்த்தர். அப்போ நம்ம அதில் வாசித்தோம், யாரு எது ஜீவன்? வசனம் ஜீவன். இதில் வாசிக்கிறோம் கர்த்தர் ஜீவன். அப்போ தேவனுக்கு இருக்கிற அதே குணாதிசயம், அதே கேரக்டர்ஸ் அவருடைய வார்த்தைக்கும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் எப்படி பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறாரோ அவருடைய வார்த்தையும் பரிசுத்தம் உள்ளது. ஆண்டவர் எப்படி வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரோ அவருடைய வார்த்தையும் வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. அவருடைய தேவன் எப்படி நியாயாதிபதியாய் நியாயம் தீர்க்கிறவராய் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறாரோ அதே போல அவருடைய வார்த்தையும் என்ன பண்ணும்? பாவத்தை கண்டித்து உணர்த்தும். ஜீவன், காட் கைண்ட் ஆஃப் லைஃப். ஜீவன்னா அப்படின்னா தேவன் எப்படி இருக்கிறாரோ அதே போலதான் அவருடைய வார்த்தையும் இருக்கிறது. அதுவும் என்னது? ஜீவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? இப்போ அது எபிரேயர் 4:12 வாசிங்க தொடர்ந்து. ஃபர்ஸ்ட் வசனமே தேவனுடைய வார்த்தையானது ஜீவன் அப்படின்னு போட்டிருக்குங்க இல்லையா? இதை நீங்கள் இன்னொரு டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் SLT பைபிள் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா அது செத்துரும். அந்த வசனத்தை வாசிடுதல். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும். அப்போ அவருடைய வார்த்தை எப்படியா? முதல் தன்மை என்னது? இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அப்படி பட்டயம், இருபுறம் கருக்குள்ள பட்டயம்னா என்ன? ரெண்டு சைடும் ஷார்ப்பா இருக்கும். அப்ப ஆண்டவரோட வார்த்தை சொல்லுது அது ரெண்டு பக்கம் கருக்குள்ள பட்டயம். இப்போ நம்ம வீட்டில் வச்சிருக்கிற கத்தி, அந்த வெங்காயம் வெட்டுற கத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா அது எது பக்கம்? ஒரு பக்கம் கருக்குள்ள பட்டயம். அப்போ வேலை ரெண்டாக இருக்கும் பொழுது, இப்போ நம்ம வீட்டில் ஒரு சப்போஸ் வாழை மரம் வெட்டுறோன்னா அதுக்கு ஒரு சைடு கருக்குள்ள பட்டயம் போதும். ஏன்னா வேலை சின்ன வேலை சுலபமாக முடிகிறது, அதுக்காக ஒரு சைடு கருக்குள்ள பட்டயம் போதும். இப்போ அதே நம்ம ஆலமரம் இல்லை வேறு ஏதாவது மரம் வெட்டுறோன்னா அதுக்கு எது தேவை? இரண்டு புறம் கருக்குள்ள. ஒரு பக்கம் வேலை வெட்டி முடிச்ச அப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி அதை என்ன பண்ணுவோம்? வெட்ட ஆரம்பிப்போம். அதுதான் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அப்போ தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? இருபுறம் கருக்குள்ள பட்டயம். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஆவியையும் கணுக்களையும், ஒரு புறம் அது என்ன செய்யுமா? ஆவியையும் ஆவியையும் என்ன பண்ணுமா? பிரிக்கும். அப்படிங்களா? அப்படி என்னன்னா, இப்போ நம்ம ஒரு சில சூழ்நிலையில் இன்னைக்கு காலையில் நம்ம எழும்பும் போது நம்மளுடைய ஆத்துமா சோர்ந்து போயிருக்கும். நம்மளோட ஆவி உற்சாகம் உள்ளது, ஆத்துமா பலவீனம் உள்ளது. ஆத்துமா நம்மளை அப்படியே இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைப்போம், ஆனால் நம்ம சூழ்நிலை பார்க்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் இல்லைங்களா? இப்போ நம்ம பிள்ளைகளை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வாக்கு தத்தம் நிறைவேறுமா அப்படின்ற அந்த ஒரு சோர்வு நமக்கு உண்டாகும். அது எப்படின்னா, இப்போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ நான் உன்னை சுகமாக்குகிற தேவன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீ சுகமாக இருப்பாய், உன் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளை போல். ஆனால் சூழ்நிலை பார்த்தா அப்படி இருக்காது இல்லையா? அப்போ நம்ம ஆத்துமா, நம்ம எண்ணங்களில் எழும்புகிற காரியங்கள் நம்ம ஆவியை பிடிக்க ஆரம்பிக்கும், அப்படியே அமுக்க ஆரம்பிக்கும். நடக்காது, இது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரோட வாக்கு தத்தத்துக்கு விரோதமாக நம்மளுடைய ஆத்துமா போராட ஆரம்பிக்கும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அந்த வார்த்தை என்ன பண்ணுமா? ஒரு பக்கம் நம்மளுடைய ஆத்துமாவின் பிடியிலிருந்து நம்ம ஆவியை
விடுதலையாக்கும். ஆண்டவருடைய வார்த்தை வாக்குத்தத்தம் நம்ம நோக்கி வரும் பொழுது என்ன பண்ணோம், நம்மளுடைய நம்ம ஆத்மா சொல்லுது இல்லையா, நீ சோர்ந்து போயிடுவ, உன்னால நீ கடன் கொடுக்க மாட்டே, நீ கடன் வாங்குவ அப்படின்னு நம்ம சூழ்நிலையை பார்க்கும்போது நம்ம ஆத்மா சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும், நீ கடன் வாங்க மாட்டாய், நீ என்ன பண்ணுவ, கடன் கொடுப்பாய், உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள் அப்படின்னு சொல்ல அந்த வார்த்தை அந்த ஒரு புறம் கருக்குள்ள பட்டயம் என்ன பண்ணோம், நம்ம ஆத்மாவின் பிடியிலிருந்து நம்மளுடைய ஆவியை விடுதலையாக்கும். சரிங்களா? இதுதான் ஒரு புறம் கருக்குள்ள பட்டயம். இது ஆவிக்குரிய காரியம். ஆவிக்குரிய மண்டலத்தில் ஆவியும் ஆத்மாவும் அது எதை சம்பந்தப்பட்டது, ஆவிக்குரிய காரியங்கள் இல்லைங்களா? அப்போ ஆவிக்குரிய காரியம் நம்ம சிந்தனையில் எழும்புகிற காரியம், பிசாசுக்கு அடுத்த காரியம், அதெல்லாம் நம்மளை சோர்வுபடுத்த வரும் பொழுது நம்மளுடைய ஆத்மாவின் பிடியிலிருந்து நம்மளுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறது எது, தேவனுடைய வார்த்தை, அவருடைய வாக்கு தத்தம் நம்மளை என்ன பண்ணுங்களாம், விடுதலையாக்கும். அப்போ இந்த வார்த்தை முதலாவது செய்கிற காரியம் நம்ம ஆத்மாவின் பிடியிலிருந்து ஆத்மாவையும் ஆவியையும் பிரிக்கிறது. ரெண்டாவது என்ன காரியம் செய்து, கணுக்களையும் விரிக்கத்தக்கது. அப்ப அந்த கணுக்களையும் ஊனையும் அப்படின்னா அது மாம்சத்துக்குரிய காரியங்கள், உலக பிரகாரமான காரியங்கள். இந்த உலக பிரகாரமான காரியங்களிலிருந்து நாம் விடுதலை. முதலாவது ஆண்டவருடைய வார்த்தை நம்ம ஆவிக்குரிய காரியங்களிலிருந்து, ஆவிக்குரிய காரியங்கள் நம்ம எதெல்லாம் நம்மளை கீழே தள்ளுதோ அந்த காரியங்களிலிருந்து என்ன பண்ணுது, நம்மளுடைய ஆத்மாவையும் ஆவியையும் பிரிக்கிறது. இப்போ ரெண்டாவது ஒன்று பண்ணணும். இப்போ ஆவியில் நடந்துருச்சு, ஆண்டவர் சொல்லிட்டாரு. வெளிப்படுத்தினால் 1:16 வாசிங்களேன். வெளிப்படுத்தினால் 1:16. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. போதும். யாரோட வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது? தேவனுடைய வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டு வந்தது. அந்த பட்டயம் என்ன செய்தது? முதலாவது அவருடைய வார்த்தை நம்ம ஆவியை உயிர்ப்பித்தது. அவருடைய வார்த்தை எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? ஆண்டவருடைய வார்த்தை சோர்ந்து போய் வருமோ, இல்லை பாஸ்டர் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லுவார், இல்லை ஆராதனை நேரத்தில் ஏதாவது ஒரு வார்த்தை நம்மளை நோக்கி வரும் பொழுது நமக்குள்ளே ஒரு பெரிய ரிலீஃப் வரும். எத்தனை பேர் அதை உணர்ந்துருக்கிறீங்க? ஆராதிக்கும் பொழுதே இல்லை வார்த்தையை கேட்கும் பொழுதே நமக்குள்ளே அந்த விடுதலையே ஆண்டவரோட வார்த்தை கொண்டு வரும். அதுதான் முதலாவது காரியம். ஆண்டவரோட வார்த்தை செய்கிறது நம்ம ஆத்மாவையும் ஆவியையும் என்ன பண்ணுமா, பிரித்து விடும். ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமையானது. அது முதலாவது எங்கிருந்து வருது? தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை நம்மளை அப்படி உயிர்ப்பிக்கும், ஆவியில் உயிர்ப்பிக்கும். ரெண்டாவது, இந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய சூழ்நிலையில் கிரியை செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சரிங்களா? இப்போ ஆண்டவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை விட்டது. அப்போ ரெண்டாவது, இப்போ அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும் என்றால் சங்கீதம் 149:8 வாசிங்களேன். சங்கீதம் 149:8. எஸ். யாரோட கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருக்குமா? கர்த்தரை துதிக்கிறவங்க. அப்போ யார் கையில் இருக்கு அந்த ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த அந்த இருபுற கருக்குள்ள பட்டயம் இப்போ யாரோட கரங்களில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது? நம்மளுடைய கரங்களில். சரிங்களா? எத்தனை பேர் கையில் ஆண்டவருடைய கருக்குள்ள பட்டயம் இருக்குதுன்னு விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பட்டயத்தை ஆண்டவர் நம்ம ஆத்மாவையும் ஆவியும் பிரிக்கிற அந்த பட்டயத்தை இப்போ யாருடைய கரங்களில், அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தையை அவர் எழுதி யாருடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார்? நம்மளுடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த பட்டயம் நம்மளுடைய கரங்களில் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இப்போ இந்த பட்டயம் கையில் இருந்தால் பத்தாது. அடுத்து ஏசாயா 49:2 வாசிங்களேன். போதும் சிஸ்டர். அவர் என்ன பண்ணாரா? என் வாயை. இப்போ இந்த கரங்களில் கொடுக்கப்பட்ட பட்டயம் இப்போ எங்கே வரணும்? எங்கே வரணும்? நம்மளுடைய வாயில் வரணும். ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தை, அந்த பட்டயம் அவர் எழுதி நம்ம கரங்களில் கொடுத்துருக்கிறார். இது நம்ம கரங்களில் இருந்தால் மாத்திரம் பத்தாது. இப்போ வார்த்தை ஆண்டவர் வாக்குத்தத்த அட்டையை கொடுத்தாரு, வாக்குத்தத்த கேலண்டரை கொடுத்துருக்கிறார். அந்த வாக்குத்தத்த அட்டையும் கேலண்டரும் நம்ம வீட்டில் இருந்தால் பத்தாது. அது ஒவ்வொரு நாளும் எங்கே வர ஆரம்பிக்கணும்? நம்மளுடைய
வாயில வர ஆரம்பிக்கணும். அப்படி வாயில வரும் பொழுது தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து அப்படியே தொடர்ந்து வாசிங்க. அது லிஸ்ட் எபிரேயர் 4:12 கணுக்களையும் ஊனையும் பிரிக்கணும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் மாறணும். நம்ம உலக பிரகாரமான காரியங்களில் நம்ம ஜெயம் பெறணும்னா அந்த வார்த்தை நம்மளுடைய வாயிலிருந்து தான் வரணும். சரிங்களா? நம்ம அநேகம் நினைச்சிடுறோம் ஆண்டவர் சொல்லிட்டார் அதை நிறைவேற்றிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் தான் வாக்கு தத்தம் கொடுத்தாரு. அந்த வாக்கு தத்தத்தை நம்ம கரங்களில் எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தம் நம்மளுடைய வாயில வந்தாதான் அந்த வாக்கு தத்துவம் நம்ம வாழ்க்கையில பழிக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம சோர்ந்து போகும் பொழுது இல்லை சூழ்நிலையை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்ம என்ன பேச ஆரம்பிக்கணும்? வார்த்தையை பேச ஆரம்பிக்கணும். சரிங்களா? அந்த சூழ்நிலையை பார்த்து, அதால் தான் ஆண்டவர் சொன்னாரு, நம்மளை மலையை பற்றி பேசுகிறதற்காக அல்ல, மலையை பார்த்து பேசுகிறதற்காக தான் நம்மளை அழைத்திருக்கிறார். நம்ம சூழ்நிலை மாறணும்னா இது ஒரு பிரமாணம், இது மாற்றமே கிடையாது. ஆண்டவர் தான் கொடுத்தாரு, ஆண்டவர் தான் செய்ய போகிறார். அவர் எப்படி செய்வார்னா நம்ம வாயிலிருந்து அது எழும்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது, ஆண்டவர் இந்த உலகத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறார்? மனுபுத்திரர்களுக்கு. கரெக்டுங்களா? ஆண்டவருடைய இந்த உலகத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறார்? ஆண்டவரே நினைச்சாலும் இந்த உலகத்துல நம்மள மீறி ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபம் நம்ம டிவியில பார்க்குறோம், எழுப்புதல் கூட்டம், எழுப்புதல் ஜெபம், அங்கங்க கூடி ஜெபிக்கிறோம். காரணம் என்னன்னா, உலகத்துல ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா அது நம்மை கொண்டு தான் ஆண்டவர் செய்ய முடியும். ஹல்லேலூயா. நம்ம வாயை திறக்காம நம்ம ஜெபிக்காம சூழ்நிலைகள் மாறாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எழுப்புதல் வராது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப ஆண்டவர் நம்மளை எதற்கு ஜெபிக்க வைக்கிறார்? அந்த வருகிற ஆண்டுல ஆண்டவர் சொல்லுகிற காரியம், எழுப்புதல் வேணும் என்றால் அந்த வார்த்தை, அந்த பட்டயம் உன் நாவிலிருந்து வெளிவர வேண்டும். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் உன் வாயிலிருந்து, நான் கொடுத்த வாக்குத்தத்தம், அந்த பட்டயம் உன் வாயிலிருந்து வரும் பொழுதுதான் அது உன் வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், எந்த சிச்சுவேஷனா இருக்கட்டும், சூழ்நிலையை பார்க்காதீங்க, ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து உடனே பேச ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி பேச பேச தான் சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும். நம்ம நினைக்கலாம் பேசிட்டா நடக்குமா? பேசினா நிச்சயமாய் நடக்கும். நான் அது வசனத்தின் ஆதாரத்தோடு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது நமக்கு ஒரு தீர்மானம் வரணும். சரிங்களா? ஏதோ வந்துட்டோம், ஒரு மணி நேரம் சர்ச்சில் உக்காந்துட்டோம், மெசேஜ் கேட்டுட்டோம், பாஸ்டர் ப்ரேயர் பண்ணிட்டாரு, இனி எல்லாம் மாறிடும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்க வேண்டாம். இது பர்டிகுலராக ஏன் நம்ம சபைக்கு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, இன்னைக்கு ஒவ்வொருவனும் ஆண்டவர் வந்து ஒரு கூர்மையான பட்டயமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இனி வரப்போகிற நாட்களில் இன்னைக்கு சாட்சி நிறைய கேட்டீங்க. நம்ம எழுப்புதலை நாம் பார்க்க வேண்டும். சபையிலையும் சரி, நம்ம குடும்பங்களிலும் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்றால் அந்த பட்டயம் நம்ம நாவிலிருந்து புறப்பட்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. அதால நெகட்டிவான திங்ஸை இனி பேசாதீங்க. சூழ்நிலையை பற்றியே பேசாதீங்க. இப்படி இருக்குதே, அப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து சூழ்நிலை மேலாய் பேச ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. உன் பலவீனத்தில் ஆண்டவருடைய பலன் என்ன பண்ணுமா? பூரணமாய் விளங்கும். பலவீனம் இருக்குது, பலவீனம் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. அப்போ பிரதர், நான் வியாதியா இருக்கிறேனே, அப்போ நான் வியாதியை மறைச்சி நான் பொய்ய பேசணுமா? நான் வியாதியா இல்லைன்னு சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க பொய்யும் பேசாதீங்க, உண்மையும் பேசாதீங்க, சத்தியத்தை பேசுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம். ஆண்டவருடைய வார்த்தை சொல், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், அவருடைய தழும்புகளால் குணமாய் இருக்கிறோம். சூழ்நிலையை பாரும்பொழுது, அது பலவீனம் வரும்பொழுது சொல்லுங்க, ஆண்டவருடைய தழும்புகளினால் நான் குணமாகி இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம சோர்ந்து போயிடுறோம் இல்லையா? ஜெபிக்க முடியறது இல்லை. அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது, இல்லை ஒருவேளை அந்த பலவீனம் இருக்கும்பொழுது நம்மளால முட்டி போட்டு ஜெபிக்க முடியல, ஆண்டவருக்காய் வேலை செய்ய முடியல. அந்த சூழ்நிலையிலெல்லாம் இனி என்ன பண்ணுங்க? ஆண்டவருடைய வாக்கு தத்துவம், இன்னைக்கு வீட்டுக்கு போனீங்கன்னா கூட ஆண்டவர் உங்களை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை எழுதுங்க. எழுதி வச்சு ஒவ்வொரு நாள் அந்த வார்த்தை சத்தமாய், அந்த வார்த்தை நீங்க வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை உங்க காதுல கேட்கணும். நீங்க வாசிக்கிறது உங்க காதலை கேட்டு அப்பதான் உங்க ஆத்மாவை அது உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. இந்த ஆவியான வார்த்தை எப்படி கிரியை செய்யும்னா, இதுதான் ஒரு வழி. ஆண்டவர் வார்த்தையினால சொன்னதை நம்ம கரங்களில் கொடுத்திருக்கிற அந்த ஆவியின் பட்டயம் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யணும்னா நம்ம அதை பேச பேசதான் அது கிரியை செய்யும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க இன்றைக்கு? இன்றிலிருந்து பிரதர், நான் என்ன நடந்தாலும் சரி, என் குடும்பத்தை குறித்து, என் சபையை குறித்து, என்னை குறித்து நான் இன்றிலிருந்து என் தேவன் பார்க்கிற விதமாய், இதை வேதத்தில் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, தேவன் உங்களை எப்படியெல்லாம் பார்க்கிறாரோ, நீங்க பார்க்கறதில்ல, உங்க சூழ்நிலையை நீங்க பார்க்கறதுக்கு இல்ல,
தேவன் நம்மை குறித்து, நம்ம சூழ்நிலை குறித்து எப்படி பார்க்கிறாரோ அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். சரிங்களா? அப்போ நம்ம பேச தான் அது நம்ம எவ்வளோ பேசுகிறோமோ அப்போ தான் அதுதான் நம்ம வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்போ நம்ம மண்ணில் ஒரு விதையை போடுறோன்னு வச்சுங்க, விதையை போட்டுட்டு நாளைக்கு போய் பார்த்தா அது முளைச்சிருக்குங்களா? அது என்ன ஆகும்? டைம் ஆகும் இல்லைங்களா? அப்போ அப்படி தான். அப்போ ஆண்டவரோட சுச்சுவேஷனில் நம்ம நினச்சிட்றோம் இன்றைக்கி பண்ணிட்டா உடனே மாறிடணும் அப்படின்னு. அப்படியெல்லாம் மாறாது. ஆண்டவருடைய வார்த்தை அப்படி கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை என்னவா? அது விதை இல்லைங்களா? விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. அந்த விதை நாட்கள் ஆகும் கனி கொடுக்கிறதுக்கு. ஆனால் ஏற்ற நேரத்தில் அது என்ன பண்ணும்? கனிகளை கொடுக்கும். அது வரைக்கும் நம்ம விசுவாசத்தோடு அந்த சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போட, நேற்று நான் பண்ணேன், ஜெபம் பண்ணேன், இன்றைக்கி ஒன்றுமே நடக்கலையே, அப்படி சோர்ந்து போயிடாதீங்க. அந்த வார்த்தையை பேசிட்டு காத்துருங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். அது விளைக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக முளைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? சரி, இப்போது அந்த ஆதியாகமம் 1வது அதிகாரம் எடுங்க. ஆதியாகமம் 1, ஆதியாகமம் 1:1 வாசிங்களேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே யார் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தது? தேவன் சிருஷ்டித்தார். அப்போ கொலோசியர் 1:16 வாசிங்களேன். கொலோசியர் 1:16 இதில் சொல்லுது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லிட்டு. கொலோசியர் 1:16. எஸ், எஸ். சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப ஆதி ஆகமத்தில் யாரு சிருஷ்டித்தது? தேவன். இதுல யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குது? இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அவரை கொண்டு அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது என்று. இப்ப எபிரேயர் 1:2 வாசிங்களேன். எபிரேயர் 1:2. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். திரும்பவும் சொல்லுது, யாரை கொண்டு? இயேசுவை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். அப்போ தேவன் சிருஷ்டித்தாரா உலகத்தை? இயேசு சிருஷ்டித்தாரா? இயேசுவை. இது எப்படின்னா, இப்போ ஆதியில் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் தோன்றதற்கு முன்பதாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக திருத்துவ தேவன் இருந்தாங்க இல்லைங்களா? அப்போது பிதா, ஆதியாகமத்தில் நம்ம வாசிச்சா தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு. அது எப்படி சிருஷ்டித்தார்? இது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆண்டவர் பேசினதை குமாரன் பக்கத்தில் இருந்து பேச ஆரம்பித்த பொழுதுதான் இது என்னதான் சிருஷ்டிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் 2 வாய் தேவை. புரியுதுங்களா? முதலாவது ஆண்டவர் அதை பேசியிருப்பார். நீங்கள் வேதத்தில் எங்கே என்ன வாசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்ததுன்னா முதலாவது அது தேவன் பேசியிருப்பார். அதை அவருடைய ஊழியக்காரர்கள் பேசின பின்புதான் அது சம்பவித்திருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிதான் இது வசனம் சொல்லுது. முதல்ல ஆண்டவர் பேசினாராம், குமாரன் அதை கூட இருந்து அவர் சொல்லும் பொழுதுதான் அது என்னது சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த எபிரேயர் 4:12 நீங்கள் இங்கிலீஷில் நான் ஒரு டிரான்ஸ்லேஷனில் வாசிக்கிறேன். For the word of God living and effective and more piercing than any two-mouthed sword. இது இரு புறம் கருக்குள்ள பட்டயம் அப்படின்னு இல்லை. இங்கிலீஷ்ல என்ன இருக்குது? 2 வாயுள்ள பட்டயம் அப்படின்னு போட்டிருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு 2 வாய்கள் தேவை. முதலாவது ஆண்டவர் அதை பேசினார், பேசிவிட்டு அதை நம்ம கரங்களை கொடுத்திருக்கிறார். அதை நம்முடைய வாய் பேசும் பொழுதுதான் அந்த காரியம் சம்பவிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? இன்றிலிருந்து என் பிள்ளைகளை குறித்து நான் பேசுகிறது தேவனுடைய வார்த்தையாயிருக்கும். ஹல்லேலூயா. என் சூழ்நிலையை பற்றி நான் பேசுகிறது தேவனுடைய வார்த்தையாயிருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஒரு தீர்மானத்தை மாத்திரம் எடுங்க. ஆண்டவர் நான் நிச்சயமாய் சொல்ல முடியும், ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் நிச்சயமாய் இந்த ஆண்டில் நிறைவேறுகிறதை நம்ம காண போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இது காரியம்.
நான் ஃபஸ்ட்டு யோசிச்சது தான். இப்போ வாக்குத்தத்தம் நம்ம அறிக்கை செய்கிறோம், அதை நம்ம சூழ்நிலையை நோக்கி பேசுகிறோன்னா அது எப்படி நடக்கும் அப்படின்றது இனிஷியலாக அது வந்து என்னால் நம்ப முடியல. இதெல்லாம் நடக்குமா? ஆண்டவர் தான் ஜெபம் பண்ணார், ஆண்டவருக்கு தெரியாமல் என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, நான் ஜெபித்துட்டேனே மாறிடும். ஆனால் அப்படி கிடையாது. என்னைக்கு நான் என் சூழ்நிலையை நோக்கி இந்த வார்த்தையை பேச ஆரம்பித்தனோ அப்பொழுதுதான் ஒவ்வொன்றாய் மெதுவாய் மாற ஆரம்பித்ததை என் வாழ்க்கையில் நான் கண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் அப்படி ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னிலிருந்து எந்த ஒரு காரியம் உங்களை நெருக்குகிறதோ, எது உங்கள் தலைக்கு மேலாய் இருக்கிற அந்த சூழ்நிலையை பார்த்து இன்றிலிருந்து நீங்கள் பேச ஆரம்பிங்க. இன்னிலிருந்து ஒரு தீர்மானத்தை எடுங்க. இன்றைக்கி நான் பேச போகிற ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனாக இருக்கிறது. இந்த ஜீவனை என் கரத்தில் கொடுத்திருக்கிறார். இந்த ஜீவனான வார்த்தையை என் வாயிலிருந்து நான் பேச போகிறேன். என் சூழ்நிலை மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ எசேக்கியேல், இது அந்த நான் சொன்னேன் இல்லையா, ஆண்டவருடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயம், 2 வாய் தேவை, 2 வாய் உள்ள பட்டயம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37:1-10 வரைக்கும் வாசிங்களேன். எசேக்கியேல் 37:1-10. எஸ், கை என் மேல் அமர்ந்தது. மைக்ல வாசிட்டு டெல்வன் வாசி டெல்வன். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது. எஸ். கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகி ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது. ஒரு நிமிஷம். இது 4வது வசனத்துல என்ன சொல்லுது? அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து. அப்ப என்ன சொல்றாரு? ஏன் ஆண்டவரால் அந்த எலும்புகளை உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்படைய செய்திருக்க முடியாதா? ஆண்டவர் பேசியிருந்தா நடந்திருக்குமா? நடந்திருக்காதா? அவர் வல்லமை உள்ளவர் தானே. அவருடைய வாயிலிருந்து தான் இருபுறம் கழுக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவரால் செய்திருக்க முடியுமா? முடியாதுங்களா? ஆனா இதுல 4வது வசனத்தை பாருங்க. யாரை பார்த்து சொல்றாரு? எசேக்கியேலை பார்த்து சொல்லுகிறாரு, நீ என்ன பண்ணு, இதை பார்த்து உரை. தொடர்ந்து வாசிதல்வன். நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகி ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களிலே ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொன்னார். உரைக்கிறார் இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம சூழ்நிலையில் இல்லை நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்களை கொண்டு தான், உங்கள் வாய் மூலியமாய் தான் அதை செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதை தொடர்ந்து 9வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்றார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்ப புரியுது? எத்தனை பேருக்கு இதை விளங்கிட்டீங்க? இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லிட்டார்னா அது நடக்காது, உடனே நடந்து விடாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், ஏன் அபிஷேகம் பெற்ற என் பிள்ளை அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதுதான். ஏன்னா ஆண்டவருக்கு இந்த உலகத்தின் மீது அதிகாரம் கிடையாது. நம்ம கொடுக்காம இந்த உலகத்தில் ஆண்டவரால் எந்த கிரியையும் செய்ய முடியாது. ஏன்னா ஆண்டவர் இந்த உலகத்தை நம்மளுடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம். பரிசுத்தவான்கள் ஏன் ஜெபிக்கணும்னா காரணம், அந்த அதிகாரம் நம்மளுடைய கரங்களில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஒரு தெளிவு நமக்கு தேவை. ஆண்டவருடைய வார்த்தை அது நம்மளை நோக்கி வந்துடுச்சுன்னா அது உடனே கிரியை செய்யாது. அது இன்னொரு மனிதன் மூலியமாய் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம மூலியமாய் அந்த வார்த்தையை நம்ம பேச தான் அது கிரியைகளை நடப்பிக்கும். இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் படைய செய்ய வேண்டும் என்றால் எசேக்கியேல் பேசிதான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம நினைச்சிடறோம், என்னால் இந்த சூழ்நிலை என்னால் ஜெபிக்க முடியலையே, என்னால் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க முடியலையே, அப்படி நம்ம சோர்ந்து போக போக
நம்மளால் இந்த சூழ்நிலையை மேற்கொள்ளவே முடியாது. என்னதான் ஆண்டவர் நம்மளை நோக்கி பேசுவார், ஆராதனைக்கு வரும் பொழுதும் சரி, நம்ம நடந்து போகும்போது வரும் பொழுதும் வசனத்தின் மூலியமாக பேசுவார். ஆனால் அந்த வசனம் நம்ம முதலாவது நம்ம ஆவியும் ஆத்துமாவையும் உயிர்ப்பித்து விடும். ஆனால் அந்த சூழ்நிலையில் அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும், அந்த வாக்குத்தத்தம் நடக்கணும்னா நம்ம ஆத்துமாவை உயிர்ப்பித்த அந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையை நோக்கி பேச ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. அப்படி பேச பேச தான் நம்ம சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும். சரி, ஜெபிக்கலாங்களா? கண்களை மூடி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கும் பொழுதே ஆண்டவர் ஒரு சிலவங்களுக்கு ஒரு சில சூழ்நிலையை வெளிப்படுத்தி காட்டினார். அந்த சூழ்நிலை இதுவரைக்கும் மாறாமல் இருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஏன் ஆண்டவரே இது நடக்கலை? எனக்கு நீங்கள் தானே எனக்கு வாக்கு தத்தம் கொடுத்தீங்க. இப்போ அந்த சூழ்நிலை வாயை திறந்து அந்த சூழ்நிலைக்கு மேலா ஆண்டவரோட வாக்கு தத்தத்தை சொல்ல ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு அந்த சூழ்நிலை குறித்து என்னெல்லாம் வாக்கு தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்கு தத்தத்தெல்லாம் இப்பொழுது வாயை திறந்து பேச ஆரம்பிங்க. ரஹாதானா ரீபாலாதா. எஸ், ஆவியில் நிரம்பி உங்கள் ஆத்துமாவையும் ஆவியையும் பிரிக்கிற வசனம் உங்களை நோக்கி வந்திருக்கிறது. ரீஹாலாதானா ரபாலாதா. தேவனுடைய வார்த்தை, ஜீவனுள்ள அந்த வார்த்தை உங்களை நோக்கி வந்திருக்கிறது. ரீபாதானா ரபாலாதா. எஸ் லார்ட், எஸ் லார்ட். ரீஹாலாதானா ரபாலாதா. ஒரு சில சிஸ்டர்ஸ்க்கு முட்டியில ப்ராப்ளம்ஸ். ஹல்லேலூயா. முட்டியில் அந்த வேதனை இருக்கிறது. இந்த முழங்காலில் இருக்கிற ப்ராப்ளம்னால என்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படி முடியல பிரதர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உன் முழங்கால்களை தொட ஆரம்பிக்கிறேன். ரேஹாதானா ராபாலாதா. நீ ஜெபிக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து இருக்கிறார். ரீஹாதானா ராபா. எஸ், ரீஹாலாதானா ராபானாதா. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. பேசுங்க. ஆண்டவரை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தையை தைரியமாய் பேசுங்க. உங்க சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்றால் நீங்க பேசிதான் ஆக வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் பேசதான் அந்த விடுதலையை காண்பீர்கள். அந்த ஜீவன் உங்கள் வாழ்க்கையில வெளிப்படும். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் என்றால் உங்க சூழ்நிலைகளை பார்த்து பேச ஆரம்பிங்க. ரீஹாதானா ரபாலா. மலையை பார்த்து பேச ஆரம்பிங்க. ஓ ரீஹாதானா ரபாலாதா. கடன் பிரச்சனையை பார்த்து பேச ஆரம்பிங்க. ரீஹாதானா ரபாலாதா. இந்த இடத்துல வந்தது ஆண்டவர் உங்களுடைய ஆவியை மாத்திரம் உயிர்ப்பிப்பதற்காக அல்ல, உன் குடும்பத்தின் சூழ்நிலையை உயிர்ப்பிப்பதற்காக தான். இந்த வருடத்தின் முதல் மாதத்திலிருந்து, முதல் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து உன் குடும்பத்தில் ஒரு மாறுதலை ஆண்டவர் கட்டளையிட விரும்புகிறார். விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு. ரீஹாதானா ரபானா ஷமரா ஹதானா ரபாலா. பேசுங்க, பேசுங்க. ஓ வேலையை குறித்து ஒரு கவலை. ரீஹாலாதா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, இந்த வேலை எனக்கு கிடைக்குமா என்று நான் நினைத்திருந்தேன். உங்களுடைய வார்த்தை வந்ததே ஆண்டவரே. அந்த வார்த்தை என் சூழ்நிலையை நோக்கி நான் பேசுகிறேன். நான் இனி கடன் கொடுக்க போகிறது இல்லை ஆண்டவரே. ரீஹாலாதானா ரபாதானா ரிபாலா. நான் கடன் வாங்க போகிறது இல்லை தகப்பனே. நான் கடன் வாங்க மாட்டேன். என் சூழ்நிலைகளுக்கு மேலாய் என் ஆண்டவருடைய வார்த்தை கிரியை செய்கிறது. ஓ அந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என் வாழ்க்கையில வெளிப்படுகிறது நான் காண போகிறேன். விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு. ரிஹாதா காமா சங்கரதாபோ ரிபாலாதா நீ ரிபானாமா சங்கரதா நரபாலாதா. படிப்பின் காரியத்தில் ஒரு தோல்வியை சந்தித்திருக்கலாம் நீ. என் ஆண்டவருடைய ஞானம், அவரே உனக்கு நீதியும் ஞானமாய் விளங்க போகிறார். ஆதானா ரிபாலாதா நரபா. என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஞானத்தை தருவீராக. என் பிள்ளைகளுக்கு உம்முடைய ஞானத்தை தருவீராக. பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. விட்டுறாதீங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் உன் வாழ்க்கை குறித்து நீ பேசதான். என் ஆவியை பெற்ற நீ உன் சூழ்நிலையை பார்த்து பேசதான் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். பேசுங்க, பேசுங்க. இல்ல இன்னும் ஆண்டவரை நோக்கி, அப்பாவை நோக்கி, ஆண்டவரே என்னை எதையெல்லாம் பாரப்படுத்தினதோ, கடந்த ஆண்டுல என்னை எதையெல்லாம் நடக்காதது போல தோன்றினதோ, இந்த ஆண்டில் அது நடக்க போகிறது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. அந்த ஆவியின் பட்டயம் என் வாயிலிருந்து புறப்படட்டும். இப்பொழுதே அந்த ஆவியின் பட்டயம் என் வாயிலிருந்து புறப்படட்டும் ஆண்டவரே. என் சூழ்நிலைகளில் மாறுகிறதை நான் பார்க்கிறேன். உலர்ந்த எலும்புகள் உயிரடைகிறதை நான் பார்க்கிறேன். எஸ், எஸ். நீங்க எந்தெந்த காலையெல்லாம் உலர்ந்து போயிருக்கிறதோ இன்றைக்கே என் ஆண்டவர் அதற்குள் ரத்தத்தை ஊற்றுகிறார். ஓ நரம்பை வைக்கிறார். ஓ அதன் மேல் தோள்களை படர வைக்கிறார். விசுவாசிங்க, விசுவாசிங்க. அந்த சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்க, இனி உன்னால் என்னை மேற்கொள்ள முடியாது. இனி உன்னால் என்னை மேற்கொள்ள முடியாது. என் ஆவியின் பட்டயம் என் கரங்களில் இருக்கிறது. ஆவியின் பட்டயம் என் நாவில் இருக்கிறது. ஓ ரிஹாலாதானா ரபானா
பிசாசுக்கு உன் குடும்பத்தில் அதிகாரம் கிடையாது. சாத்தானுக்கு உன் குடும்பத்தில் அதிகாரம் கிடையாது. ஓ, சகலத்தையும் மேற்கொள்ளுகிற அதிகாரம், மேற்கொள்ளுகிற அதிகாரம். நீ பேச பேச ஓ, உன் பிள்ளைகளின் திருமண காரியங்களை இந்த ஆண்டிலே நான் நிறைவேற்றியே முடிக்க போகிறேன். ஒரு சிலவங்க யோசித்து இருக்கிறீங்க, பிரதர், எத்தனையோ நாட்கள் என் பிள்ளையின் திருமண காரியத்திற்காய் நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் இந்த வருடத்தில் சொல்லுகிறார், உன் பிள்ளையை நான் மலர செய்ய முடியும். எஸ்தரின் வாழ்க்கையை உனக்கு காட்டுகிறார். ரீபாதா, உன் பிள்ளையின் மீது எஸ்தரின் வாழ்க்கையை காட்டுகிறார். எஸ்தர் எப்படி மாறி காலத்தில் பின்மாறி காலத்தில் மலர்ந்தாலோ அப்படியே காலங்களை மிஞ்சி நான் உன் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை இந்த ஆண்டிலே செய்ய போகிறேன். இந்த சபையில உன் பிள்ளைக்கு திருமணம் நடக்கும் என்று என் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். விசுவாசிங்க, விசுவாசிங்க. அந்த ஆவியின் பட்டயம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. வாயை திறந்து அந்த வார்த்தையை பேச ஆரம்பிங்க. Thank you Jesus, thank you Jesus. Labadana ribanama shigadana rabalada. அந்நிய பாஷையில பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. ரிஹாதானா ரபாலதா. எஸ், உங்க ஆவியிலிருந்து ஆத்மா விடுதலை ஆகிறதை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு உங்க ஆவியிலிருந்து, ஓ, ஆத்மாவின் பிடியிலிருந்து உங்கள் ஆவி விடுதலை ஆகிறதை நான் காண்கிறேன் இன்றைக்கு. எஸ், இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா. அஹதானா கமௌஷல்லரதானா ரிபாலதா. தீபுரலபாலா சிமரா ஹதானா ரபாலதா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஆண்டவருடைய பிரசன்னம் அவளை நிரப்புகிறதை காண்கிறேன். இன்றைக்கிலிருந்து ஒரு புது விடுதலை, ஒரு புது விடுதலை. ஆண்டவரை துதிக்க முடியாதபடிக்கு கட்டி வைத்திருந்த காரியங்கள் விடுதலை ஆகிறதை நான் பார்க்கிறேன். இன்னும் அதிகமாக துதிங்க, துதிங்க. எஸ், சபையில பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. எழுப்புதலுக்காய் காத்து கொண்டிருக்கிற சகோதரி உன்னை அபிஷேகிக்கிறவர்களாய் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஒரு சில ஒரு சில சகோதரிகளின் கரத்துல ஒரு எண்ணெய் பாத்திரத்தை கொடுக்கிறதை நான் பார்க்கிறேன். எண்ணெய் இருக்கிறதை பார்க்கிறேன். இந்த எண்ணெயை கொண்டு அநேகரை நீ அபிஷேகிக்க போகிறாய். விசுவாசிக்கிறவங்க, விசுவாசிக்கிறவங்க அதை சொல்லுங்க. இது ஆண்டவர் ஏற்கனவே உனக்கு அந்த தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். நீ போகிற இடத்தெல்லாம் உனக்குள்ள இருந்து அந்த எண்ணெய் பாய்கிறதை நான் பார்க்கிறேன். விசுவாசிக்க. அநேகரை உன்னை கொண்டு அபிஷேகிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு சிலவர்களுக்கு ஆண்டவர் ஒரு புது வேலை வாய்ப்பை ஆயத்தம் பண்ணி தர வேண்டும். அது உன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக அல்ல, என் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக. யோசேப்பை போல, யோசேப்பை போல என் தேவன் பரிசுத்தர் என்பதை நீ வெளிப்படுத்தும்படியாய் உன்னை அந்த ஸ்தானத்திற்கு நான் கொண்டு போக போகிறேன். என் தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாய் உன் பிள்ளைகளை இந்த இடத்திற்கு நான் கொண்டு போக போகிறேன். ஒரு சிலவங்க யோசிக்கிறீங்க, பிரதர், என் பிள்ளை அவ்வளவு தூரம் நான் அனுப்பணுமா? அவங்க எப்படி அந்த இடத்துல போய் மேனேஜ் பண்ணுவாங்க? ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களோடு கூட போகிறேன். நான் அவர்கள் வலது கரத்தை பிடித்து அவளை நடத்த போகிறேன். அவன் என் காரியமாய் போகிறான். ஹல்லேலூயா. என்னுடைய ஊழியத்தை என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் செய்ய போகிறான்.
புதிய புதிய எஜுகேஷனை ஆண்டவர் வாசல்களை திறக்க விரும்புகிறார். உன் பிள்ளைகள் எதிர்பார்த்திருந்த காரியங்களில் நீ எத்தனையோ முறை போராடி பார்த்து விட்டாய், எத்தனையோ ரெக்கமெண்டேஷன், அந்த காரியம் கிடைக்க வேண்டும் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ போராட தேவையில்லை. நீ என்னை நம்பி வந்திருக்கிறாய், என் வார்த்தை உன்னுக்குள் வைத்திருக்கிறேன். அந்த வார்த்தை இன்றைக்கு கிரியை செய்ய போகிறது. நடக்காது என்று நினைத்த காரியங்கள் எல்லாம் இந்த இடம் ஆண்டில் நடக்க போகிறது. நீ சூழ்நிலையை பார்த்து பேச பேச ஒரு சிலவர்களுக்கு ஒரு ஆண்டவர் பில்டிங், ஒரு உங்களுக்காக ஒரு பெரிய பில்டிங்கை கட்ட ஆரம்பித்திருக்கிறார். அது ஆண்டவருக்கு என்று ஒரு ஜெப வீடாக இருக்கலாம். நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்காய் தீர்மானித்து ஒரு இடத்தை கட்டி கொண்டிருக்கிறார். நீங்க யோசித்தீங்க இத்தனை ஆண்டுகள் ஏன் இது நடக்கவில்லை என்று. நீங்க காத்து கொண்டிருந்த இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்காய் அதை பின்பதாக நின்று உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்திருக்கிறார். Thank you Jesus. அப்ப அந்த சபைக்கு நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையை நம்பி நாங்க போறோம் ஆண்டவரே. இனி எங்க வாயிலிருந்து இந்த இருபுறம் கருக்குள்ள வார்த்தைகள் மாத்திரம் புறப்படட்டும். ஜீவனுள்ள வார்த்தையை மாத்திரம் நாங்கள் பேசுவோம் ஆண்டவரே. அந்த ஜீவனை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் காண போகிறோம். எங்க சபையில நாங்கள் காண போகிறோம் ஆண்டவரே. எங்க குடும்பங்களில் அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் காண போகிறோம். நீர் அப்படியே எங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறதற்காக இன்றைக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தும், தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்களா? நல்லா கைகளை தட்டி ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்க பார்க்கலாம். நல்லா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உலர்ந்து போன எலும்புகளை கர்த்தர் இன்றைக்கு உயிர் பெற வைத்திருக்கிறார். நான் கொஞ்சம் ஆண்டவரே உலர்ந்து போயிருந்தேன், காய்ந்து போயிருந்தேன். எனக்குள்ள இன்றைக்கு ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறீர்னு நம்பினீங்கன்னா நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரும் பொழுது, அந்த ஆவி அந்த வார்த்தை உங்களுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அவர்கள் உயரடைந்தார்கள், அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அது ஒரு மகா பெரிய சேனையாய் நின்றது. கர்த்தர் இங்கிருந்து ஒரு சேனையை எழுப்புகிறார். நம்புறவங்க அந்த சேனையில நானும் ஒரு அங்கம். ஹல்லேலூயா. பிசாசு ஒரு அம்மாவை பார்த்து சொல்லுதான், நீ சீக்கிரம் செத்து போயிடுவேன். ஆண்டவர் சொல்றாரு, இல்லை நீ தான் ரொம்ப நாள் வாழ போற. அவனை பார்த்து சொல்லு, நான் வாழ போறேன். எனக்குள்ள ஒரு புதிய ஆவிய கர்த்தர் ஊற்றி இருக்கிறார். நீ எப்போ மனசுக்குள்ள அறிக்கை பண்ற நான் செத்து போயிடுவோம் போல இருக்கு. கர்த்தர் உனக்கு தான் பரிபூர்ண ஜீவனை தர போறார். உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ண போகிறார். ஒரு பெரிய ஆவி உனக்குள்ள வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இங்க ஒரு பெரிய சேனையை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். அவைகள் உயிர் அடைந்து கொண்டே இருக்கிறது. எலும்புகள் பலனுள்ளதாய் மாறுகிறது. நிணங்கள் உள்ளே வருகிறது, ஆவி உள்ளே வருகிறது, ஜீவன் புதுப்பிக்கப்படுகிறது. நம்பினீங்கன்னா எழும்பி நின்றுட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கைகளை தட்டி ஆமென் ஆண்டவரே, அந்த சேனையில் என்னையும் ஒரு அங்கமாய் மாற்றுவீராக. நல்ல கையை தட்டி அந்த அபிஷேகம், அந்த வல்லமை, அங்க அக்கினி, ஆண்டவருடைய கிருபை எனக்குள்ள இறங்கட்டும். நான் ஒரு மகா பெரிய சேனையின் அங்கமாய் எழும்பட்டும். மாபெரும் சேனையாய் அது எழும்பினது. மாபெரும் சேனையாய் எழும்பினது. மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். நான் அந்த சேனையில் அங்கமாய் இருக்கட்டும். ஒரு நாளில் இயேசுராஜன் வருவார். அவரோடு கூட இந்த சேனை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது.
கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு வந்தபடியால் கைகளை தட்டி நன்றி சுவாமி. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. இன்னைக்கு யாரும் நீங்க துக்கமா போகக்கூடாதுமா. கர்த்தர் உங்களை ஒரு சேனையில் அங்கமாய் வைத்திருக்கிறார். உங்க காஞ்சு போன வாழ்க்கை இன்னைக்கு உயிர்ப்பித்திருக்கிறார். அவர் சமூகம் எத்தனை ஆனந்தம். பாடிக்கிட்டே போங்க, ஆண்டவரே எத்தனை ஆனந்தம். என்னை இங்க கொண்டு வந்து என்னை உயிர்ப்பிச்சிங்களே, நன்றி என்று சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவர், நன்றி அப்பா. வார்த்தையை கொடுத்தீங்களா, நன்றி அப்பா. வார்த்தையை கொண்டு வந்த மகனுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த சபையில அங்கமா வச்சீங்களா, நன்றி ஆண்டவரே. இது வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையா இருக்கட்டும், நன்றி அப்பா. தகப்பனே, அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வளோ நேரம் எங்க கூட பேசுனீங்கப்பா. எங்க குறைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் காட்டி கொடுக்குறீங்க. நாங்கள் தான் பார்க்குறோம் போல இருக்கு, வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் பார்க்குறீங்களே. உங்கள் கண்கள் பூமி எங்கும் உலாவுதாப்பா. ஆண்டவரே, உங்கள் கண்களுக்கு மறைவாக என்ன நடந்துரும்? ஒன்றும் நடக்காதப்பா. நீர் இந்த சபையை நேசிக்கிறீங்க ஆண்டவரே. இந்த ஊழியக்காரனை நேசிக்கிறீங்களே. உங்கள் பிள்ளைங்களெல்லாம் நேசிக்கிறீங்களாப்பா. அதனால தானே இப்படி கொண்டு வந்து உங்கள் வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்குறீங்க. நாங்கள் சாதா ஆள் இல்லையா. இஸ்ரவேலின் இராணுவங்களில் உள்ள நாங்கள் ஒரு சேனை அப்பா. சேனையில ஒரு அங்கம் ஆண்டவரு. தலகர்த்தனை எங்களுடைய ஆண்டவருக்கு பின்பாக நிற்கிற ஒரு கூட்டம். எங்களையும் நம்பி இந்த வேலையை தந்தீங்களே. சில நேரங்களில் சோர்ந்து போயிடுறோம் ஆண்டவரே. சில நேரங்களில் கேள்வி கேட்குறோம், ஏன் இதெல்லாம் அப்பா. எங்கள் கேள்வியோட சில பிள்ளைங்க வந்திருக்காங்களே. சிலருக்குள்ள கேள்வி இருக்கு, எத்தனை வருஷம் ஏன் இப்படி காத்திருக்கணும்? ஆண்டவரே, இன்றைக்கு பதிலாக கொடுத்து அனுப்புங்க. வெளியில் போகும்போது சந்தோஷமாக போட்டு அவங்க எலும்புகள் உலரக்கூடாது இனிமே. அதில் ஆண்டவரே உயிர் புதுசாக வந்திருக்கட்டும். அது எழும்பி இன்னும் பல ஆண்டுகள் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யட்டும். இதிலும் பெரிதானவற்றை நீ காண்பாய், எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவாய். சத்ருவின் சகல அதிகாரங்களை மேற்கொள்ளுவாய். வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காத. உனக்கு இனிமேதான் வாழ்க்கை இருக்கு. எலியாவே, சூர செடி கீழே போய் படுத்துக்காத, கபியில போய் ஒளிஞ்சுக்காத. உன்னை கொண்டுதான் நான் இன்னும் நிறைய காரியம் செய்யணும். முடிஞ்சிடல உன் வாழ்க்கை. ஏசப்பா, உங்க வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை சமாதானத்தோடு அனுப்புங்க. வார்த்தையை கொடுத்த உங்களுடைய தாசனுக்கு ஆயுஸ்தோத்திரன் பல மடங்கு பயன்படுத்து. இங்கே இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் உங்கள் ஊழியத்தை செய்யணும்ப்பா. ஆண்டவரே, உங்கள் பிள்ளைங்கள்லாம் வந்து கர்த்தருடைய நாமத்தை இங்கே வந்து மகிமைப்படுத்தணும். அங்கங்கே போய் கர்த்தரை உயர்த்தணும் ஆண்டவரே. அவங்க வீடுகள் ஜெப வீடுகளாக மாறட்டும். அவங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்யட்டும் சுவாமி. சின்ன பிள்ளைங்களுக்கு ஊழியம் செய்யட்டும். அழிஞ்சு போகிற ஆத்மாக்களுக்கு ஆத்மா பாரத்தை கொடுத்து செய்ய வைங்க ஆண்டவரே. அந்த ஆத்மா பாரம் உள்ள உண்டாகட்டும். தேசத்தில் ஆண்டவருக்கு விரோதமாக எவ்வளோ எழும்புறாங்களையா, எவ்வளோ வைராக்கியமா. எங்களுக்குள்ள உங்களுக்கான வைராக்கியம் பற்றி பிடிக்கட்டும். இந்த பலனை கொடுங்க, சமாதானத்தோடு அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து
உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சிநேகம் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூட இருந்து புது பலனோடு நம்மை அனுப்புவதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.